வணக்கம், நான் யோகி. இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் கேமரா இருக்கையில் தான் நிற்கிறோம். என்னத்துக்குண்டா எங்கென்ன சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேட் என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து கதைக்கிறது வந்து ஃபோன் மைக்கில் தான் கதைக்கிறேன். இப்போ நான் கதைக்கிறதுக்கு ஆடியோ குவாலிட்டியை நீங்கள் ஒரு பாருங்க. அடுத்து வந்து என்ன அப்கிரேடுண்டா DJI மைக் மினி இதுதான் வேண்ட போகிறோம். இதை வந்து நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு மைக் ஒன்று வேண்டது, அது வந்து AliExpressல வேண்டது. உலான்சி பிராண்டுன்னு சொல்லி அது வந்து நான் வேண்டி ஒரு மாதம் பாதிச்சது. அந்த மைக்கின் குவாலிட்டி வந்து அவ்வளோண்டு சரியில்லை. அதில் வந்து கேமரா இருக்கையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி மைக்கின் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இந்த மைக்கில் வந்து நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு 10 கிராம் வெயிட்லெஸ் மைக் தான் DJI மைக் 2 இருக்குது. அடுத்தது DJI மைக் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இது நல்ல ரெண்டு வேண்டாம் வந்துருங்க. பார்ப்போம், அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். DJI மைக் மினின்ற மொத்த விலை வந்து 59,900. நீங்கள் புல் அமௌண்ட் கட்டுறீங்களா இருந்தால் 58,000க்கு மைக் வேண்ட மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டாக கேமரா இருக்கையில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணிடுவோம். முதலாவது இந்த மைக்குக்கு போடுற ஸ்பாஞ்ச் வந்து நிறைய காற்று உள்ள இடத்துல நாங்கள் நின்றா இதை போட்டு காய்ச்சா கொஞ்சம் அந்த சவுண்ட் கொஞ்சம் நல்ல கிளியராக இருக்கும். இதில் வந்து 4 ஸ்பாஞ்ச் வந்துருக்கு. அடுத்தது வந்து பாக்ஸ் எங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. இதான் DJI மைக் மினியோட பாக்ஸு. அடுத்த உள்ளுக்கு வந்து மைக் இருக்குது. எல்லா இதுலையும் வந்து DJI பிராண்ட் இருக்கு பாருங்க. அடுத்தது கேமரா கிடைக்கிற கேபிள் TRS to TRS அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது சார்ஜிங் கேபிள். இதை அப்படி இருக்கட்டும். அடுத்த மைக் எடுப்போம். ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறோம் மைக்கு. மைக்கை பாருங்க, ஒரு சின்ன நாத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் சேட்டில் எல்லாம் நாங்கள் இப்போ மைக்கை கூட்டிகிட்டு காய்ச்சா மைக் இருக்கண்டே தெரியாது. அப்படி ஒரு சின்ன மைக்காக தான் இருக்குது. இது காந்தம் தான். இப்போ நாங்கள் சேட்டுக்குள்ளுக்கு வச்சுட்டு இப்படி ஒட்டி விட்டோம். அப்படியே நிற்கும் பிளாது. அப்படியே அந்த மைக்கின் குவாலிட்டி நீ பாருங்க எப்படி இருக்குது. மைக் நீங்கள் வேண்டதாக இருந்தால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இது வந்து லைட்டிங் அடைக்கிறது வந்து வராது. அது வந்து நான் என்னது இல்லைன்னா AliExpressல இது வந்து வேண்டியிருக்கேன் பாருங்க. இது வந்து நான் முன்னாடியே வேண்டிட்டேன். இதோட விலை வந்து 7,150 தான் வந்தது. இதுக்கு வேண்டி வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் பண்ணணும். இதே iPhone 15 Pro Max இருந்தால் அதுக்கு நீங்கள் வந்து இந்த லைட்டிங் அடாப்டர் வந்து வேண்டிய அவசியம் வராது. இதை போட்டுட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் கதைக்கிற வந்து ஃபோனில் தான் கதைக்கிறேன். மைக் போட்டா பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி சவுண்ட் குவாலிட்டியை பாருங்க. AliExpressல வேணா அடாப்டர் வந்து தான் இந்த சின்ன ஒரு இதில் கைக்கு ஒரு கணக்கான அளவில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 7,500. இது வந்து பிராண்டட்ன்றதால அந்த விலையாக இருக்கும். அப்படியே இதை மெதுவாக கலட்டிட்டு இந்த பக்கம் தானே மற்ற பக்கம். அடுத்தது இதில் ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி ஒன்று பாருங்கள், ப்ளஸ் அடையாளம். அதுலேருந்து இப்படியே மெதுவாக வச்சு பின்ன பிடிக்கக்கூடாது. பின்ன கையெல்லாம் நடக்குதுண்ணா. இப்படி பிடிச்சா மற்ற அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் பழகிடு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஃபோனில் இருந்து நீங்கள் கேட்க போகிறீங்க மைக்கில் இருந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நாம் வந்து கதைக்கிற வந்து DJI மைக் மினியில் தான் கதைக்கிறேன். சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் லாங்கில் வச்சுருக்கேன். இன்னொரு பயமாக இருந்தது என்னென்னா, அந்த அடாப்டர் லைட்னிங் கேபிள் வந்து நான் AliExpressல தான் வேணுது. அது வந்து சில நேரம் பண்ணாக்க நான் சொன்னவர், சில நேரம்
சவுண்ட் குவாலிட்டி வந்து சிலது அடி வேணுமோன்னு சொன்னார். ஆனால் அப்படி இல்லை, நான் போட்டு பார்த்தேன்னா நல்லா இருந்தது. இது வந்து அந்த ஸ்போஞ்ச், இதில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது, இப்படி போட்டு அமர்த்தினா சரி. ஃபஸ்ட் டைம் பண்ணதால கையெல்லாம் நடக்குது. எந்த உலகம் இந்த உலகம் தானே? ரைட். இது வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது அந்த காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நான் வந்து வேணுனது கேமரா எல்கேல தான். இந்த கேமரா எல்கேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பிரான்ச் இருக்குது. இலங்கையில் 3 பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஏதாவது இப்போ உங்களுக்கு தேவையான இப்போ கேமரா இல்லாட்டிக்கு கோப்ரோ அப்படி நிறைய இப்போ ஃபோட்டோகிராஃபி செய்கிறதா இருந்தால், வீடியோகிராஃபி இல்லாட்டி நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் செய்கிறதா இருந்தால் இங்கே வந்து எல்லா சாமானும் வந்து வேணலாம் இருக்குது. அப்படியே இங்கே இருக்கிற சாமானும் அப்படியே காட்டுறேன். இப்போ நீங்கள் வேண்டதெல்லாம் பார்த்து நீங்கள் இங்கே வந்தால் வந்து வேணுங்க. அதே மாதிரி இந்த கேமரா எல்கேல இருக்கிற சாமானை வந்து புரியும்பா ஒரு வீடியோன்னு தான் எடுத்து போடும். ஏன்டா அப்படி நிறைய சாமான் எல்லாம் இருக்குது. அதால் வந்து புரியும்பா ஒரு வீடியோலாம் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியை பாருங்க, எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா முதல்ல ஒரு மைக் வண்டி நட்டப்பட்டது, அதன் விலை வந்து ஏதோ 25,000 ஏதோ. இப்போ திரும்ப வந்து ஒரு மைக் வண்டி இருக்கும். இனி வந்து கதைக்கிறப்போ நான் போகிற வீடியோலாம் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோடு தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதுதான் புதுசாக வேண்ட மைக். பீச் பக்கம் வந்துருக்கோம், பண்ண பீச் பக்கம். என்னதுக்கண்டா மைக் புதுசாக வேண்டி இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க. நான் இதில் இருந்து அப்படியே நடந்து போகிறேன். சவுண்டை மட்டும் பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படியே நடப்பேன். 2 ஃபுல்லாக ஒரு மைக் டேஸ்டிங்காக தான் இருக்கும். இங்காலையெல்லாம் வாகனம் எல்லாம் போகுது பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து 2 பாருங்க. நீ அதுலேயே நில்லு, வராத நில்லு. இந்த மைக்கின் டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டருக்கு வந்து வேலையும். இதில் பாருங்க ஒரு 50 மீட்டருக்கிட்ட நான் வந்திருப்பேன். இதில் இருந்து நான் கதைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். அப்படி எங்களையெல்லாம் வாகனம் எல்லாம் போகுது. அதில் ஒரு டிப்பர் ஒன்று வருது பாருங்க, டிப்பர் சவுண்ட். இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நான் இதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம்ன்றதால வடிவா செட் பண்ணி பார்க்கல. அது 1 மணி இருக்குது 1 மணி இல்லைன்னு தெரியாது. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கேமரா எல்கேல தான் இந்த மைக் வந்து வேணும்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் புரண்டி தெரியணும். மைக்கு இந்த இது சார்ஜிங் ஏதாவது ஏற்றுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் போய் மாற்றுற மாதிரி இருக்குது. புரண்டி வந்து 1 வருஷத்துக்கு இருக்குது. நான் இது வேறு கடையில் பார்த்துனான், ப்ரைஸ் வந்து குறைய இருந்தேன். ஆனால் அங்கே வந்து புரண்டி வந்து 6 மாதத்துக்கு இருந்தது. அதால் நாங்கள் வந்து வேண்டியில்லை. கேமரா எல்கே வந்து நல்ல மண்டதால் அங்கே வந்து வேண்டியிருக்கேன். நீங்களும் வேணுமெண்டா டிஜே மைக் பண்ணி வேணுங்க. சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேண்டினது. ஒரு மாதம் யூஸ் பண்ணால் தான் தெரியும் இந்த மைக் வந்து எப்படி இருக்குண்டு. பாய்ச்சி பார்த்துட்டு நான் திரும்ப ஒரு ரிவ்யூ கொண்டு போகிறேன். பாய். இப்போ வந்து நான் பைக்கில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். பின்னுக்கு வந்து ஃப்ரெண்ட் படியன் வந்து வீடியோ எடுக்கிறான். பைக்கில் ஓடைக்க வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் ஏதாவது ஓடிக்கொண்டிருக்கேக்க இப்போ நாங்கள் கதைச்செண்டு போகிறதா இருந்தால் காற்று சத்தமாக இருக்கும். இப்போ காற்று கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மைக்கை போட்டுட்டு நான் கதைச்செண்டு போகிறேன். சவுண்ட் வந்து எப்படி இருக்குமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து போகிற பாதை வந்து பண்ணை கடற்கரையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதால வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. நிறைய வேன் எல்லாம் போகுது. வேன் சத்தத்தையெல்லாம் பாருங்க அப்படியே.